தொடர் மழை காரணமாக சென்னை துறைப்பாக்கத்தில் இருந்து குரோம்பேட்டை செல்லும் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, மிக முக்கிய பாதையாக பார்க்கக்கூடிய குரோம்பேட்டையிலிருந்து செல்லக்கூடிய அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மழைநீர் வடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. சண்முகவேல், சென்னையில் ஐடி தொழில்துறை நிறுவனங்கள் அதிகமாக செயல்படக்கூடிய பகுதியாக பார்த்தால் அந்த குரோம்பேட்டை, ஓஎம்ஆர் சாலை, சோழிங்கநல்லூர் இந்த பகுதிகளிலேயே பெரும்பாலான ஐடி தொழில்துறை நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் துறைப்பாக்கத்திற்கு செல்ல நினைக்கக்கூடிய அந்த ஐடி துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தினசரி காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலாக தங்களது அலுவலகத்திற்கான அந்த பயணங்களை மேற்கொள்வார்கள். இதனால் இந்த குரோம்பேட்டை, துறைப்பாக்கம் சாலைகளில் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் என்பது பயணம் மேற்கொள்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு முதலாக சென்னையில் பரவலாக மழை என்பது கொட்டித்தீர்த்து வருவதன் காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் என்பது தேங்கக்கூடிய சூழல் என்பதும் நிலை வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த சாலைகளிலுமே ஆங்காங்கே மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனங்களை முறையாக இயக்க முடியாத திணறக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருப்பதால் தற்போது அந்த சாலைகள் முழுவதுமாகவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக குரோம்பேட்டையிலிருந்து துறைப்பாக்கம் செல்லக்கூடிய அந்த பகுதிகளில் சுமார் 5 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டர் அளவிற்காக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது காணப்படுகிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. 2 சக்கரம் முதல் 4 சக்கர வாகனம் வரை அனைத்து வாகனங்களுமே அந்த சாலைகளில் இயக்க முடியாமல் ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய காட்சிகள் என்பது பார்க்க முடிகிறது. சுமார் வாகனங்களின் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அவசர ஊர்தியாக இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் கூட அந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி செல்ல முடியாத காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிந்தது, பதிவு செய்ய முடிந்தது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஈடுபட்டு வருகிறது. ஆனாலும் கூட அந்த போக்குவரத்தினை சரி செய்வதற்கான போதிய அளவிலான போக்குவரத்து காவல்துறையினர் இல்லாத நிலையே காணப்பட்டு வருகிறது. வழக்கமான அந்த பகுதிகளில் எந்த அளவிற்காக போக்குவரத்து காவலர்கள் 1-2 நபர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்களோ அந்த அளவிற்கான போக்குவரத்து ஊழியர்கள் மட்டுமே பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். தற்போது அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலை வருவதன் காரணமாக மக்களும் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். ஏனென்றால் மழையும் ஓய்ந்தபாடில்லாமல் தொடர்ந்து பெய்து வருகிறது. திடீரென கனமழையாகவும் திடீரென லேசான மழையுமாக பெய்து வருகிறது. இதனால் 2 சக்கர வாகனத்தில் வருபவர்கள் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கடுமையான துயரங்களை சந்திக்கக்கூடிய சூழல் என்பதும் காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இங்கு தேங்கியிருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கான பணிகளை போக்குவரத்து ஊழியர்கள் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.